ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் முசம்மில் இடலாக்குடி ஊர். வீட்டில் ஒரு நாள் இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு சுயநினைவு இல்லாமல் ஆகி நான் அப்படியே பெட்டில் ஆகிட்டேன். என்னுடைய நரம்புகள், கைகால்கள் எதுவுமே வேலை செய்யாமல் ஆகிட்டுது. என்னுடைய பேச்செல்லாம் ஸ்டாப் ஆகிட்டுது. என்னால் பேச முடியாமல் ஆகிட்டுது. வாயில் பூட்டு போட்ட மாதிரி லாக் ஆகிட்டுது. எனக்கு என்ன நடந்தது, என்ன சுகம் இல்லாமல் ஆச்சுன்னு எதுவுமே தெரியாமல் இருந்தது. அப்போ வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு போனோம். அங்குள்ள டாக்டர் இது நரம்பு சம்பந்தமான நோயாகும், உங்களுடைய அனைத்து நரம்புகளும் வலுவிழந்து இறந்து விட்டது, ஒரு நரம்பு உங்களுக்கு வேலை செய்யல, டோட்டலி எல்லாமே அவுட் ஆயிடுது. இது நரம்பியல் நிபுணர் டாக்டர் முத்துரத்னம் சார்ட்ட போனீங்கன்னா தான் அவங்க செக் பண்ணி இது என்ன நடந்தது சொல்லுவாங்க. அதனால உடனடியாக தாமசிக்காம அங்கே போங்கன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் உடனடியாக இந்த முத்து நியூரோ சென்டரில் வந்து சேர்ந்தோம். இங்கே முத்து ரத்னம் சார் எங்களை பார்த்துக்கிட்டு என்னுடைய எல்லா சுகமில்லமான விஷயங்கள் அவ்வளோதையும் செக் பண்ணி ஸ்கேன் எடுத்து டெஸ்ட் பண்ணி எல்லா விஷயங்களையும் பார்த்து எடுத்துட்டு இந்த நோயை வந்து ஜிபிஎஸ்ன்னு கண்டுபிடிச்சாங்க. ஜிபிஎஸ்ன்னு சொல்லி அந்த பேரை இந்த நோய் தான் இதுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சார்ட்டு சொல்லி, சார் ஓகே இங்கேயே நாங்கள் இருக்கிறோம், வேற எந்த ஆஸ்பத்திரிகளும் போக வேண்டாம், இங்கேயே நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம்னு சொல்லி சார்கிட்டையே எங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து ஆரம்பித்தோம். அப்புறம் சார் என்ன ஐசியூவில் அட்மிட் பண்ணி, அப்போ எனக்கு திடீர்னு மூச்சு முட்டி உயிர் போகக்கூடிய கண்டிஷனில் வந்தது. அப்போ தான் சார் உடனடியாக ட்ரெக்கியாஸ்டமி பண்ணாங்க. அதனோட அடையாளம் தான் என்னுடைய குளத்தில் இருக்கிற இந்த ட்ரெக்கியாஸ்டமி இது. அதுக்கப்புறம் ஐசியூவில் என்ன வச்சிருந்து முழுவதும் ஐசியூவில் இருந்து இங்கே வெண்டிலேட்டர் தான் என்னுடைய சுவாசம்லாம் நடந்துகிட்டே இருந்தது. எனக்கு பேச்சு கிடையாது, மூச்சு கிடையாது, எதுவுமே கிடையாது. என்னுடைய கண்ணு மட்டும்தான் அசையும். என்னுடைய கண் அசையும் வச்சுதான் டாக்டர் டெய்லி என்கிட்ட பேசி 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 எனக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் முழுமையாக ட்ரீட்மெண்ட் எனக்கு தந்தாங்க. ஐசியூவில் வச்சிருந்து எல்லா 24 மணி நேரம் என்கிட்ட 2 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, என்ன பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சாரும் அடிக்கடி சாரு என்கிட்ட வந்து என்ன தட்டி கொடுத்து பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னால் பதில் பேச முடியாது, காரணம் என்னுடைய வாய் பேச்செல்லாம் அடைச்சு போச்சு. சுமார் ஒரு 2 மாதம் கழிச்சு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சு மெல்ல ரெக்கவர் ஆகி வந்தேன். சாரு முழுமையாக எனக்கு கவனிச்சாங்க. இந்த ஆஸ்பத்திரி விட்டு அவங்க எங்கே போயிருந்தாலும் உடனடியாக ஃபோன் பண்ணி அந்த ஃபோனில் என்ன பக்கத்தில் இருக்கிற வெண்டிலேட்டர் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் அந்த ஃபோன்லேயே செக் பண்ணி என்னுடைய டெம்பரேச்சரு, பல்ஸ் எல்லாமே செக் பண்ணி எங்களோட சிஸ்டர்ஸ்ட ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டே இருப்பாங்க. அதுபோல் மற்ற டாக்டர்கள் அனைவரும் என்னை வந்து ராவு பகல் பார்க்காம 24 மணிக்கூறும் என்னை கண்காணிச்சுட்டே இருந்தாங்க. கடைசியாக என்னுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு சார் எனக்கு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணும்போதும் நான் முழுவதும் குணமாகாம தான் இருந்தேன். அப்போ சார் சொன்னாங்க, கூடுதலாட்டு இங்கே இருந்து நீங்கள் நாள் கழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, வீட்டில் போங்க, உங்களுக்கு இனி பிசியோதெரபி மட்டும் செய்தால் போதும். நான் அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டு தான் ஏதாவது மருந்துகள் தேவைன்னா நான் அனுப்புகிறேன், நீங்கள் பிசியோ மட்டும் எடுங்க சார், அங்கே இருக்க வேண்டாம், இதுக்கு மேலே உங்களை அங்கே வச்சு நான் செலவு உண்டாக்குறதுக்கு எனக்கு மனசு இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி என்ன நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. வீட்டுக்கு போகும்போதும் நான் ரொம்ப முடியாமல் தான் போனேன். ஆனால் சார் சொன்ன மாதிரி சார் ஏற்பாடு பண்ண பிசியோ டாக்டர் வீட்டில் வந்து என்னோட பிசியோ தந்தாங்க. தந்து என்னை குணமாக்கி நடக்க வச்சு, என்னை கார் ஓட்ட வச்சு, ஸ்கூட்டர் ஓட்ட வச்சு, எல்லா வேலைகளையும் செய்ய வச்சு என்னை ஃபைனலாக ரெக்கவர் பண்ணி தந்தாங்க. அதுக்கப்புறம் சார் வீட்டில் வந்து என்னை பார்த்துட்டு என்னோட நடவடிக்கைகள், போக்குவரத்துகள், கார் ஓட்டுறது, ஸ்கூட்டர் ஓட்டுறது, பைக் ஓட்டுறதுலாம் பார்த்து எடுத்துட்டு என்னுடைய முழு நிவாரணமாட்டு என்னை மீண்டும் ஒரு புது மனுஷனாட்டு ஆக்கி இந்த உலகத்தில் என்ன விட்டாங்க. அதுக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கும் இந்த சார் முத்துரத்னம் சாருக்கும் மிக்க நன்றிகள். இறைவன் எல்லா நன்மைகளும் அவங்களுக்கு தரட்டு, இறைவன் எல்லா பறக்கத்தையும் அவங்களுக்கு தரட்டு, இறைவன் எல்லா நன்மைகளும் அவங்களுக்குமே வந்துட்டு இருக்கு, எல்லா தீமைகளை விட்டும் அவங்கள ஆண்டவன் பாதுகாக்கட்டு. இது எங்களுடைய பிரார்த்தனை அவங்களுக்காக வேண்டி. தேங்க்யூ.